வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நல்ல சாஃப்டான இடியாப்பம். நம்ம வீட்டு இடியாப்பம் மிக்ஸை வச்சுட்டு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, இந்த இடியாப்ப மாவு உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் கிடைக்கும். இது நம்ம வீட்லேயே தயாரிக்கிற இடியாப்ப மாவு தான். இது வேணும் அப்படின்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம். பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்ல நிழல்லையே நல்லா காய வைக்கணும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் போது நல்லா மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து மறுபடியும் அதை ஆவியில் வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இருப்பு சட்டியில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி, அதாவது ட்ரையாக வறுத்துடணும். தண்ணி எதுவும் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு மறுபடியும் ஜலிச்சு நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க, அதாவது உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் இது கிடைக்கிது, பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், 3/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி, நல்லா கொதிக்க இருக்கிற சுடுதண்ணியை ஊற்றிக்கலாம். 3/4 கப்பு ஊற்றிக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் ஈஸியாக புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் மட்டும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா சுடுதண்ணி ஊற்றினோடனே இதை நல்லா கலக்கி விட்டோடனே என்ன ஆகும், நல்லா அந்த சூட்லேயே இந்த மாவு வெந்த மாதிரி ஆயிரும். அப்போ இடியாப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இடியாப்பம் செய்யறதுக்கு நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்குள்ளே நம்ம இடியாப்பத்தை புளிஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்க, கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. நெய் தடவிட்டு தட்டில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது துணி போட்டும் செய்யலாம், துணி போடாமையும் நம்ம இந்த தட்டிலையே நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். ஒரு சில மாவு என்னாகும், நிறைய தண்ணி இழுக்கும். ஒரு சில மாவு தண்ணி நிறைய இழுக்காது. அதனால் 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கிங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா காஞ்சி போயிட்டு இடியாப்பம் செய்கிறது ஒழுங்காக வராது. பாருங்க, சூப்பராக இடியாப்பம் புளிஞ்சாச்சு. இப்போ எடுத்து வச்சு வேக வச்சிடலாம். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இடியாப்பத்தை எடுத்து வச்சுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு கரெக்டாக 5 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா அரிசி மாவு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு பார்ப்போம். பாருங்க, இப்போ இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, பூ மாதிரி சூப்பராக வந்துருச்சு. பாருங்க, லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போ தான் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். பாருங்க, கரண்டி காம்பு எடுத்து இப்படி எடுத்து விட்டுக்குங்க. நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு அதையும் வச்சுட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் வேணால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க,
சும்மா அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கு. எதுவுமே வேணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெள்ளைப்பாகு எடுத்தும் சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டான சூப்பரான பாருங்கள் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு இடியாப்பத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.